Taste the Daily. காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 1வது வார்டில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாகவே பல பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இனியும் விடியா ஸ்டாலின் அரசு குடிநீர் பிரச்சனையை தீர்க்காவிடில் விரைவில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என பொதுமக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். உள்ளது. இந்த குளத்தை பல ஆண்டுகளாக மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது உரிய பராமரிப்பு இல்லாததால் பாசி படர்ந்து உள்ளது. மேலும் உணவகங்களில் இருந்து இறைச்சி கழிவுகள், உணவு கழிவுகள் கொட்டப்பட்டு நீர் மாசடைந்துள்ளதுடன் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறி வருவதால் நீர்நிலைகள் அழிந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூரில் பாலம் சீரமைப்பு பணிகள் தாமதம் காரணமாக 7000 ஏக்கரில் நெல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடிக்காக பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் மேலக்கால் வாய்க்கால் பாலத்தின் சீரமைப்பு பணிகள் தாமதம் காரணமாக தண்ணீர் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 7000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும், விடியா அரசின் நீர்வளத்துறை அலட்சியத்தால் நிலங்கள் அனைத்தும் தரிசாக காட்சியளிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் மின்வாரிய அதிகாரி லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியால் பிடிபட்டார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் பிரபு என்பவர் கோவை மாவட்டம் முதலிப்பாளையத்தில் நிலத்தின் நடுவே உள்ள மின்கம்பத்தை மாற்ற சோமனூர் மின்வாரிய செயற்பொறியாளர் சபரிராஜனை சந்தித்துள்ளார். அப்போது சபரிராஜன் லஞ்சமாக 20,000 ரூபாய் கேட்டது குறித்து செந்தில் பிரபு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் தெரிவித்தார். ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து சபரிராஜனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பிடித்தனர். மின்வாரிய அதிகாரி லஞ்சம் வாங்கிய சம்பவம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை எடுத்துரைப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூரில் விடியா ஸ்டாலின் அரசால் திறக்கப்பட்ட வணிக வளாகம் மின் வசதியின்றி இரவு நேரத்தில் இருண்டு கிடப்பதால் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள காய்கனி அங்காடி 231 கடைகளுடன் திறப்பு விழா கண்டு 1 மாதம் ஆகியுள்ளது. திறப்பு விழா அன்று மின்னொளியில் ஜொலித்த கடைகள் தற்போது இருண்டு கிடப்பதால் வியாபாரிகள் கடைகளை வெளியே வைத்து வியாபாரம் செய்யும் அவலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பிழைப்புக்கே வழியில்லாமல் திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். வியாபாரிகள், வர்த்தகர்கள் ஏலத்திற்கு எடுத்து இன்று வரை எந்த கடைகளும் செயல்படவில்லை. காரணம் என்னன்னா, எந்த கடைக்கும் மின் இணைப்பு இதுவரை கொடுக்கப்படவில்லை. கேட்டால் எந்த இதுக்கும் பணம் கட்டலை மின்சார வாரியத்திற்கு அப்படின்னு சொல்லி எந்த கடைக்கும் மின் வாரியத்தால் மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை. மாலை 6 மணிக்கு மேல் அனைத்து கடைகளும் திறக்கப்படாமலும் பழுதடைந்த கட்டடங்கள் போல் ஒரே இருட்டுமயமாக உள்ளது.